நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் பாலம் தொடரில் இன்று அறிவியல் ஆளுமைகளுடன் ஒரு சந்திப்பு. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு அனுபவம் நிகழ்ச்சியில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் விஞ்ஞானி G ரவி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். உங்களை பற்றி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்ப துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கடந்த 11 வருடங்களாக பேராசிரியராக பணிபுரிகின்றேன். இந்த பல்கலைக்கழகத்தில் 1995ஆம் ஆண்டு இங்கு விரிவுரையாளராக பணியில் அமர்த்தப்பட்டேன். அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 27 வருட அனுபவத்துடன் நான் இந்த பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அடிப்படையில் நாங்கள்லாம் விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேற்படிப்பு, அதாவது முனைவர் படிப்பு படிப்பதற்கு எனக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பு கிடைத்தது. சிறப்பாக சொன்னீங்க சார். உங்களை பற்றியும் உங்கள் துறையை பற்றியும் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய ஆராய்ச்சி பற்றி சொல்லுங்கள் சார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அடிப்படையில் படிக வளர்ப்பு ஆராய்ச்சி தான் என்னுடைய முழுமுதற் ஆராய்ச்சி. அந்த படிக வளர்ப்பு என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் இங்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சி அமைப்பாக இந்த படிக வளர்ப்பு என்பது இருக்கிறது. 1994ஆம் ஆண்டு, சரியாக சொல்லுவதென்றால் 1994ஆம் ஆண்டு பேராசிரியர் ராமசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் படிக வளர்ப்பு இயக்குனராக இருந்து இங்கு துணைவேந்தராக பணியமர்த்தப்பட்டார். 1994ஆம் ஆண்டு அவருடன் இணைந்து நான் படிக வளர்ப்பு துறையில் ஆராய்ச்சியை மேற்கொண்டேன். 1995ஆம் ஆண்டு நான் மற்றும் பேராசிரியர் சங்கர் நாராயணன் ஆகியோரை இங்கு பணியில் அமர்த்தினார். 1995ஆம் ஆண்டு அப்பொழுது படிக வளர்ப்பு என்பது ஒரு புதிய ஒரு ஆராய்ச்சியின் தொடக்கமாகவே இங்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருந்தது. நாங்கள் ஆரம்பத்தில் அந்த படிக வளர்ப்புக்கு பல முன்னேற்பாடுகளை எடுத்து இப்பொழுது மிகச்சிறந்த அளவில் படிக வளர்ப்பில் ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளோம். இயற்பியல் துறையில் நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது ஆராய்ச்சி என்பது காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 1995ஆம் ஆண்டு ஒரு புதுமையான ஒரு விஷயமாகவே இருந்தது. 1985ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டாலும் 1995 வரை இங்கு உள்ள பேராசிரியர்கள் அனைவரும் கற்பித்தலில் மட்டுமே கவனம் செலுத்தினார்கள். அதனால் ஆராய்ச்சி என்பது சொல்வதென்றால் மிக 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 சொற்பம்.
பேராசிரியர் ராமசாமி அவர்கள் எடுத்த முன்னேற்பாடுகளால் இங்கு ஆராய்ச்சி பல கட்டங்கள் வளர்ந்து இப்பொழுது அழகப்பா பல்கலைக்கழகம் A++ கிரேடு வாங்குவதற்கு முக்கிய காரணி ஆராய்ச்சி. ஏனென்றால் அந்த ஆராய்ச்சி என்ற காரணி இல்லை என்றால் அந்த NAAC-இல் அங்கீகாரம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் 1995 முக்கியமாக இயற்பியல் துறையில் கூற வேண்டுமென்றால் மொத்த ஆராய்ச்சி கட்டுரைகளின் வெளியீடே மொத்தம் 6. அதாவது வெளிநாட்டு சஞ்சிகைகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளின் வெளியீடு வெறும் 6. இன்று அதனுடைய வளர்ச்சி என்பது சரியாக சொல்வதென்றால் 1364 ஆராய்ச்சி கட்டுரைகளை இயற்பியல் துறை மட்டும் இப்பொழுது வெளிநாட்டு சஞ்சிகைகள், அதாவது ஜேர்னல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஜேர்னல்ஸில் இப்போ 1364 என்ற அளவிற்கு நாங்கள் பதிவிட்டுள்ளோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் ஹெச் இண்டெக்ஸ் என்பது ஒரு முக்கியமான காரணி. இந்த ஹெச் இண்டெக்ஸ் என்பது இன்று இயற்பியல் துறையில் அது 65 என்ற அளவில் உச்சகட்ட அளவில் இப்பொழுது அடைந்திருக்கிறது. நான் இந்த இயற்பியல் துறையில் துறை தலைவராக பொறுப்பேற்கும் போது ஹெச் இண்டெக்ஸ், அதாவது 2015 ஹெச் இண்டெக்ஸ் 28 என்ற அளவில் இருந்தது. இப்பொழுது அது 65 என்ற அளவில் அடைந்து உள்ளது. இந்த ஹெச் இண்டெக்ஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரணி. ஹெச் இண்டெக்ஸ் என்பது நாம் தெளிவாக கூறுவதென்றால், நாம் சமர்ப்பிக்கும் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளிநாட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அதை படித்து அவர்கள் எழுதும் கட்டுரையில் நம்முடைய கட்டுரையை ரெஃபரன்ஸாக கொடுப்பார்கள். அந்த ரெஃபரன்ஸாக கொடுக்கும்போது தான் நம்மளுடைய ஹெச் இண்டெக்ஸ் என்பது ஒரு மிக அதிகமான அளவிற்கு உயரும். அந்த வகையில் இயற்பியல் துறை மிகச்சிறந்த ஆராய்ச்சி பங்களிப்பை இப்பொழுது அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். உங்களுடைய ஆராய்ச்சி படிப்பை பற்றி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் பகிர்ந்துக்கோங்க. என்னுடைய ஆராய்ச்சி படிப்பு நான் ஏற்கனவே கூறியபடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஆராய்ச்சியை எம்ஃபில் பட்டம் பெற்றதுக்கு பிறகு ஆரம்பித்தேன். 1990 94 இறுதி வரை அங்கு என்னுடைய ஆராய்ச்சி பட்டத்திற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன். அதில் முக்கியமாக கூறுவதனால் படிக வளர்ப்பு, நான் ஏற்கனவே கூறியபடி படிக வளர்ப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது கிறிஸ்டல் குரோத்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல் குரோத், அந்த படிக வளர்ப்பில் எந்த நாடுகள் எல்லாம் ஒரு முனைப்பு எடுத்து செயல்படுகிறதோ அந்த நாடுகள் அனைத்தும் இன்று வளர்ந்த நாடுகளாக இப்போது தெரிகிறது. வளர்ந்த நாடுகள் அனைத்தும் இந்த படிக வளர்ப்பில் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறார்கள். 1990 நான் படிக வளர்ப்பு மையம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேரும்போது என்னுடைய ஆராய்ச்சி முக்கியமாக KDP, DKDP மற்றும் TGS போன்ற படிகங்களை உள்ளடக்கியது. அந்த படிக வளர்ப்பு மையம் அண்ணா பல்கலைக்கழகம் முக்கியமாக வெறும் படிகங்களை மட்டும் சிறிய அளவில் வளர்த்து ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு மட்டும் செயல்படாமல் அது இறுதியாக சோஷியல், அதாவது அந்த சொசைட்டி ஓரியன்ட் ரிசர்ச் அப்படிங்கும்போது உங்களுடைய ஆராய்ச்சி அந்த கடைசி டெக்னாலஜி வரையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பேராசிரியர் ராமசாமி அவர்களின் விருப்பம். அதன்படி நாங்கள் KDP, DKDP மற்றும் ட்ரைகிளைசின் சல்ஃபேட், எல்ஆர்ஜினைன் பாஸ்பேட் போன்ற படிகங்களை ஆரம்பத்தில் நான் வளர்த்தேன். அந்த படிகம் என்பது அது ஒரு திண்ம பொருள். சாதாரணமாக இப்பொழுது எளிதாக கூறுவதென்றால் இன்று பயன்படுத்தும் செல்ஃபோன், அந்த செல்ஃபோனில் உள்ள ஒரு சிறிய IC என்று கூறப்படும் இன்டகிரேட்டட் சிப்ஸ் என்று கூறப்படும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி சிலிக்கான் என்ற கிறிஸ்டலினால் உருவாக்கப்பட்டது, சிலிக்கான் படிகத்தினால் உருவாக்கப்பட்டது. அந்த சிலிக்கான் படிகம் என்பது சாதாரணமாக மணலிலிருந்து உருவாக்கப்படுவது தான். அந்த மணலிலிருந்து பல வகையில் அதை மேம்படுத்தி அதை அதாவது பியூரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் பியூரிஃபிகேஷன் பண்ணி அந்த பியூரிஃபைடு சிலிக்கானை தான் நம்ம படிகமாக வளர்த்து எடுப்போம். அந்த படிகமாக வளர்த்து எடுக்கிறதுங்கிறது 1440 டிகிரி செல்சியஸுக்கு சூடு பண்ணி அதை சரியான முறையில் அதை குளிர்விக்கும் போது நமக்கு சிலிக்கான் படிகம் கிடைக்கும். அந்த படிகத்திலிருந்து எடுத்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி தான் இந்த
இன்டகிரேட்டட் சிப் என்ற கூறப்படும் ஒரு சிறிய பொருளாக உருமாற்றம் பெறுகிறது. அந்த பொருள்தான் இந்த செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர், அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் அனைத்திலும் இந்த படிகம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியமாக சிலிக்கான், கேலியம் ஆர்சனைடு, இண்டியம் பாஸ்பேட் போன்ற படிகங்கள். இதில் என்னுடைய கேடிபி, டிகேடிபி மற்றும் எல்ஐபி போன்ற படிகங்கள் லேசர் துறையில் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கியமாக நம்முடைய பேசும் ஒரு அந்த பேச்சானது அதனை பல வகைகளில் நாம் மாற்றலாம். முக்கியமாக நாம் பேசும் பேச்சை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த படிகம் முக்கிய பங்காற்றுகிறது. அது ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் சொல்லுவாங்க. ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் அது எல்லாமே இந்த படிகம், இந்த கேடிபி, டிகேடிபி போன்ற படிகங்கள் தான் பயன்படுத்துகிறோம். இந்த படிகங்களை நான் வளர்த்து வெறும் ஆராய்ச்சி கட்டுரைகள் மட்டும் வெளியிடல. அந்த படிகங்களை வளர்த்து இறுதியாக ஐஎஸ்ஆர்ஓ, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் சேட்டலைட் ஆர்கனைசேஷன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு லேபரட்டரி உதய்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. அந்த உதய்பூர் ராஜஸ்தானில் இருக்கிற அந்த லேபரட்டரியில் அவங்க ஒரு பெரிய ஜெயண்ட் டெலஸ்கோப் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டெலஸ்கோப்புங்கிறது அது வைப்ரேஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் ஒரு பெரிய ஏரியின் நடுவில் அந்த மைக்ரோஸ்கோப், அந்த டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. அந்த டெலஸ்கோப்பில் ஒரு முக்கிய பகுதி டிகேடிபி படிகத்தினால் உருவாக்கப்பட்ட மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாடுலேட்டர் தான் முக்கிய பகுதி. அந்த மாடுலேட்டர் என்ன, அதோட பணி என்ன அப்படின்னா, சூரியன் முக்கியமாக அவங்க அவங்களுடைய முக்கியமான ஆராய்ச்சி சூரிய கதிர்கள் எவ்வளவு வருகிறது, அதில் முக்கியமாக அல்ட்ராவயலட் ரேடியேஷன், அப்புறம் மேலே அந்த ட்ரோபோஸ்பியர் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, இது போன்ற ஆராய்ச்சிகள் அனைத்தும் அந்த உதய்பூர் சோலார் அப்சர்வேட்டரியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமாக நான் வளர்த்த படிகத்தை அங்கு கொண்டு சென்று 3 மாதமாக அங்கு தங்கி அதை அந்த எலக்ட்ரோஆப்டிக் மாடுலேட்டராக மாற்றி அதை அந்த டெலஸ்கோப்பில் பயன்படுத்தி அதை பார்த்தோம். பார்க்கும்போது அது மிக சிறப்பாக செயல்பட்டது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே அந்த எலக்ட்ரோஆப்டிக் மாடுலேட்டரை நீங்கள் வெளியில் நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய விலை குறைஞ்சது $5000 அந்த காலகட்டத்தில் 1994 நான் சொல்கிறது. அப்போ $5000 $5000ங்கிறது நம்மளுடைய இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் வரும். ஸோ அதே படிகத்தை நம்முடைய ஆராய்ச்சி கூடத்தில் நாம் உருவாக்கும் போது அதில் நாம் செலவிடும் தொகை மிக மிக சொற்பமான தொகை. அதே நேரத்தில் அதை வளர்ப்பதற்கு நாம் இரவு பகலாக உழைத்தால்தான் அதை முழு படிகமாக உருவாக்கி குறைகளற்ற படிகமாக நாம் உருவாக்க முடியும். அந்த படிகத்தை பல பயன்பாடுகளுக்கு நாங்கள் பயன்படுத்தினோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். உங்களுடைய ஆராய்ச்சிகள் குறித்தும் நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சிகள் குறித்தும். நம்ம அழகப்பா பல்கலைக்கழகம் தொடர்ந்து இயற்பியல் துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்துட்டே வரோம். இந்த தருணத்தில் இயற்பியல் துறையில் நீங்கள் வாங்கின விருதுகள் பற்றி நம்ம மக்களிடம் பகிர்ந்துக்கோங்க சார். இங்கே அழகப்பா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கூறியபடி 1995 இங்கே பணியில் சேர்ந்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட அதே ஆராய்ச்சியை இங்கும் தொடர்ந்தோம். அப்பொழுது தொடரும்போது அந்த படிகங்கள், முக்கியமாக பல படிகங்களை நாங்கள் இங்கும் உருவாக்கினோம். அந்த படிகங்கள் உருவாக்கத்தின் விளைவாக பல விருதுகளை இந்திய அரசாங்கமும் மற்றும் ஜப்பான் அரசாங்கமும் எங்களுக்கு வழங்கியது. முக்கியமாக கூறுவதென்றால் JSPS என்ற ஒரு மிகப்பெரிய விருது. அந்த விருது மிக சிலருக்கு வழங்கப்படும் ஒரு விருது உலக அளவில். அந்த விருதை பெறுவதற்கு இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட ஆராய்ச்சி ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் இளம் விஞ்ஞானி விருது சவுத் கொரியா, தைவான், சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்றேன். இது அனைத்தும் முக்கியமாக இந்த படிக வளர்ப்பு துறையில் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் பயன்கள். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் மூத்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்து வரக்கூடிய இளம் விஞ்ஞானிகளுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை ஏதாவது இருந்ததுன்னா இந்த தருணத்தில் பகிர்ந்துக்கோங்க சார். மாணவர்களுக்குன்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆராய்ச்சி என்பது அடிமட்ட
மக்கள் அளவுக்கு போய் சேரும்படியாக இருக்க வேண்டும். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். சொல்வதென்றால் என்னுடைய ஆசானும் அதையே தான் கூறுவார். அதாவது முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ராமசாமி அவரும் இதையே தான் கூறுவார். ஆராய்ச்சி என்பது வெறும் கட்டுரைகள் வெளியிடுவதும் விருதுகள் பெறுவதும் மட்டும் கிடையாது. இறுதியாக அது அனைத்து மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு பயனுள்ள ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஆசானின் விருப்பமும். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அனுபவம் நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் ஜி. ரவி அவர்கள் பேசிய நேர்காணலின் முதல் பகுதியை நம்ம கேட்டாச்சு. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி நேயர்களே.